இந்த வீடியோவில் அடுத்த தமிழ் தகுதித் தேர்வு 4 தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி சுப்புரத்தினம். 3வது கொஸ்டின், தமிழுக்கு அமுதென்று பேர் என்றும் கூறும் பாடல் எது? இன்பத்தமிழ். தொன்மை என்பதன் பொருள் என்ன? பழமை. ஆப்ஷன் பி. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 7வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? பன்னெண்டு. 8வது, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18. குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. 11வது கொஸ்டின், குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? ஒரு மாத்திரை. 12. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? 2 மாத்திரை. 13. கீழ்கண்டவற்றுள் வல்லின எழுத்து எது? இக்கு. கீழ்கண்டவற்றுள் மெல்லின எழுத்து எது? இஞ்சு. 15வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இடையின எழுத்து எது? இல்லு. 16. உயிர் பிளஸ் மெய் சேர்வதால் தோன்றுவது எது? உயிர்மெய் எழுத்து. 17வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. அக்கு என்பது எந்த எழுத்து? ஆயுத எழுத்து. 19வது கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. முதல் எழுத்துக்கள் எவை? 20வது கொஸ்டின், உயிர் பிளஸ் மெய். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து 10 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் சார்பெழுத்து எது? உயிர்மெய். 23வது கொஸ்டின், ஆயுத எழுத்து தனித்து இயங்குமா? இல்லை.
24. ஆயுத எழுத்து எதனை சார்ந்து இயங்குகிறது? உயிரையும் மெய்யையும் சார்ந்து தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. 25. கீழ்கண்டவற்றுள் சார்பெழுத்துக்களின் சரியான ஒன்று எது? உயிர்மெய்யா, உயிரா, மெய்யா, குறிலா? உயிர்மெய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்னா டெஸ்ட்டு தான் வந்து மெயினாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸாம் வந்து பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம டெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக குயிக்காக ரிவிஷன் பண்ண முடியும். நம்ம படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் படிக்கலாம், அவுட் சோர்ஸ் படிக்கலாம், புக்கு படிக்கலாம். ஆனால் கரெக்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணோம்னா தான் எக்ஸாமில் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்காக. அதனால் நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம போகிற டெஸ்ட்டை படிச்சிங்கனாலே ஈஸியாக 80 கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம்.